சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவன் நம்முடைய இரண்டர கலந்திருக்கிறார் அப்படின்றத முன்னாடி பார்த்தோம். இப்போ இரண்டர கலந்திருக்கக்கூடிய இறைவன் எவ்வாறாக நம்மோடு இரண்டர கலந்திருக்கிறார்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வாறாக அப்படின்னா, நம்முடன் இறைவன் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் கலந்திருக்கிறார். ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் கலந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெய்கண்ட நாயர் சொல்றார். எவ்வாறு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் கலந்திருக்குது அப்படின்னா, இப்போ நாம் ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு கோவிலுக்கு போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகும்போது நாம் அந்த கோவிலின் அழகை, உட்பிரகாரம் எல்லாத்தையுமே அப்படியே வணங்கிட்டே போய் மூலஸ்தானம் கிட்ட நிற்கிறோம். கருவறை கிட்ட நிற்கும் போது ஐயர் அப்போ இல்லை. கருவறை கிட்ட நிற்கும் போது இறைவனின் அழகை ரசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இறைவனின் அழகை நாம் ரசித்து கொண்டு இருக்கும்போது நாம் மெய் மறந்து அப்படியே நிற்கிறோம். ஐயர் இல்லை, அப்படியே இறைவன் என்னமா இருக்குது, அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து மெய் மறந்து நாம் நிற்கும்போது இறைவனோட நாம் இரண்டர கலந்துரும். அப்போ அது ஒன்றாக அப்படின்ற ஒரு ஒன்றாகவும் உடனாகவும் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம் இருக்கிறோம். அது மாதிரி தள்ளப்படுகிறோம், ஆழ்ந்து இருக்கிறோம். அப்படியே நம்மளை மறந்து சிவனே அப்படின்ற ஒரு நிலையில் நாம் ஆழ்ந்து இறைவனோடு இரண்டர கலந்து ஒன்றாகவும் உடனாகவும் இருக்கின்ற அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. வாசலில் நம்ம செருப்பை கைட்டு விட்டு வந்தோமே, ஐயோ அது காஸ்ட்லியான சப்பலாச்சே, அதை இருக்குமா, யாருமே இல்லையே, நம்ம சீக்கிரமாக வேற கோயிலுக்கு வந்துட்டோம், விடிய காலையில் நாம் வரும்போதும் யாரும் இல்லை, இருக்குமா, இல்லை நம்ம போய் எதாவது பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்ற ஒரு தடுமாற்றமும் ஒரு சலனமும் ஏற்பட்டு உடனடியாக கோயிலில் வாசலில் வந்து பார்த்தால் அந்த நீங்கள் கைட்டு விட்ட செருப்பு அப்படியே தான் இருக்குது. இருந்தது இருந்தபடியே எல்லாமே அப்படியே 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 இருக்கின்றது. எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் அப்படியே இருக்கின்றது. இந்த நிலையில் நீங்கள் ஒரு நிமிடம் அந்த இறைத்தன்மையை விட்டு வெளியே வந்து சலனப்பட்டப்ப இறைவன் வேறாக இருக்கின்றார். உங்களுக்குள் இருக்கும் இறைவன் உங்களை விட்டு வேறாக தோன்றுகிறார். எதன் காரணமாக வேறாக தோன்றுகிறார் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல எதன் காரணமாக அவர் ஒன்றாக இருக்கிறார், எதன் காரணமாக வேறாக தோன்றுகிறார். ஒன்றாக அவர் நம்ம கூட ஒன்றாகவும் உடனாகவும் இருக்கும்போது நம்ம ஒரு ஆழ்ந்த ஒரு இறை ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு தரும்போது நம்ம எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஒரு நேர்மறை சிந்தனையோடு கலங்கமற்ற ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நமக்கு இறைவன் ஒன்றாகவும் உடனாகவும் தெரிகிறார். திடீர்னு ஒரு நெகட்டிவ், ஐயோ செருப்பு இருக்கா இல்லைன்னு தெரியலையே, அது ஏதோ ஐயோ ஆச்சே போச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது இறைவன் வேறாக மாறி விடுகின்றார். நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சித்தாந்தத்தில் கூறக்கூடிய மும்மலங்கள், அதில் மாயைன்னு சொல்லக்கூடிய மாயைகள் தான். இப்போ அவர் வேறாக நம்மை விட்டு சென்று விடுகிறார். இப்போ ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இரண்டர கலந்திருக்கும் இறைவனின் செயல் இவ்வாறாகவே நம்முடன் இருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.